அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி நடந்து முடிச்சு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்கிற மாதிரி, நிறைய பேர் கேட்டுருக்கிற மாதிரி மறுதேர்வு நடக்குமா, இல்லை நடக்கிறதுக்கான காரணம் என்ன, நடக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் யூஜிடிஆர்பி நடந்து முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் இடையில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2222 போஸ்ட் இருந்தது பார்த்திங்கன்னா 3192 போஸ்டிங்காக மாற்றிருக்காங்க. சிவியும் விட்டுட்டாங்க. அதாவது இப்போ முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ஜாகிரபி, மேக்ஸு, அந்த பாட்னி, ஜுவாலஜி விட்டாங்க. அதுக்கடுத்து 4 மேஜர் விட்டாங்க. கடைசியாக இங்கிலீஷ் விட்டாங்க. இதில் நிறைய பேருக்கான குழப்பங்கள், அதாவது இந்த வீடியோ உங்களுக்காக எதுக்காகன்னா உங்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு கிடையாது, உங்களிடையே ஒரு சிறிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த வீடியோ. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இன்றைக்கி போடுறேன். மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா வேலைக்காக கடந்த 2012 போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கடுத்து 2013 செலக்ட் ஆனவங்களுக்கு 2014 போஸ்டிங் போட்டாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் இல்லை. இடையில் 2017 பார்த்திங்கன்னா கிராஸ் மேஜர், அதாவது மேக்ஸில் பாஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க இடையில் பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பரும் மேக்ஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஜுவாலஜியோ, பாட்னியோ, இல்லை வேறு எதனா ஜாகிரபி ஏதோ ஒரு மேஜர் முடிச்சிருப்பாங்க. ஸோ கிராஸ் மேஜர்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேருக்கு போட்டாங்க. 170 சம்திங் பேருக்கு போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு இடையில் போஸ்டிங் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் போஸ்டிங் பேப்பர் 2க்கான எக்ஸாம் முடிஞ்சு கால்பரை விட்டு சிவிஏ விட்டாங்க. பேப்பர் 1க்கு நடக்க போகுது. இது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது தான். ஸோ 10 வருஷமாக போராட்டிகிட்டு இருக்கேன். 10 வருஷமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் தான் நமக்கு எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ ஒரு வேலை கிடைச்சா வாழ்க்கை கிடைச்ச மாதிரின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டிகிட்டு இருக்காங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேஜர்லேயும் இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார் கொஷின்ஸ்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிசிடி 4மே ஆன்சர் கரெக்டாக இருக்கிறது இருக்குது. இது டீட்டெயில்டாக நம்ம பழைய வீடியோ நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டோம். ஸோ இந்த ஸ்டார் கொஷின்ஸ் நிறைய பேர்கிட்ட எந்த மாதிரியான தாக்கங்களெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சார் எனது பார்த்திங்கன்னா 80 மார்க் தான் வந்தது, எந்த 90 மார்க் தான் நான் ஃபஸ்ட்டு கீ செக் பண்ணுறக்குள்ள வந்துச்சு. அதுக்கடுத்து எந்த ஸ்டார் கொஷின்ஸும் எனக்கு ஆட் ஆகலை. ஆனால் எனக்கு அதே மார்க் தான் வருது. ஆனால் எனக்கிட்ட சொன்னவங்க 78 மார்க் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா என்னை விட அதிகமாக சிவிக்கு போயிட்டாங்க. எனக்கு வரவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சிவியை எதிர்த்து பார்த்திங்கன்னா கேசஸ் ஃபைல் பண்ண போகிறதா, மதுரை அண்ட் சென்னை கோர்ட்டில் இது நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்த தகவல் தான். ஓகேங்களா. ஸோ சிவிக்கு போயிட்டாங்க. ஸோ சந்தோஷம். அவங்களும் நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சிவிக்கு போகாதவங்க, ஸோ அவங்களுடைய மனசில் தான் ஆறாத ரணமாக இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த போனஸ் மார்க்கே தேவையில்லை, ஸ்டார் கொஷின்ஸ் எதுக்கு எதுவுமே தேவையில்லை, இருக்கிற இதுக்கு ரிசல்ட் விட்டுருந்தால் போதும், இவ்வளோ கொஷின்ஸ் தப்பான கொஷின்ஸாக எங்களுக்கு மறுபடியும் ஒரு தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சு வண்ணமும் தான் இருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வீடியோஸ்க்கே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. சார் எங்களுக்கு மறுதேர்வு வேண்டும், மறுதேர்வு வைக்கணும், இதை நான் நீதிமன்றத்தினாட என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம எதுவுமே பெருசாக ஒன்றும் அவங்கள அப்ரோச் பண்ணுற மாதிரி, அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எதுவுமே போடலை. ஏன்னா 10 வருஷம் கழித்து போஸ்டிங் வருது. இந்த போஸ்டிங்காக நிறைய பேர் நீங்கள் எல்லாமே 10 வருஷமாக காத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி காலங்களில் ஒரு கேஸோ அந்த மாதிரிலாம் போடுறதுக்குள்ள நிச்சயமாக டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் டிலே தான் ஆகும். ஓகேங்களா. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு தான். ஓகேங்களா. இந்த 3192 வேக்கண்ட் இப்போ வந்ததே பிடியில் மிகப்பெரிய விஷயங்கள் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச இந்த இதில் பார்த்திங்கன்னா இவ்வளவு குளறுபடிகள் நடக்க காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம அலச போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தாயிருக்கா, அதாவது தேர்வுகள் ரத்தாயிருக்கா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் லிஸ்ட்டு ரத்தாயிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இயர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது பார்த்திங்கன்னா பிஆர்டிக்கு நடந்த எக்ஸாம் தான். மேபி 2009, 10, 11 அந்த காலகட்டங்களில் நடந்த எக்ஸாம் தான். 3 லிஸ்ட்டு விட்டாங்க. ஃபஸ்ட் ஒரு லிஸ்ட்டு விட்டாங்க, அது கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி செகண்ட் லிஸ்ட் விட்டாங்க. அதுக்கடுத்து 3வது லிஸ்ட் விட்டு போஸ்டிங் போட்டாங்க பிஆர்டிக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லாஸ்ட்டாக நடந்த பாலிடெக்னிக் டிஆர்பி கூட பார்த்திங்கன்னா நிறைய மால் ப்ராக்டிசஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டே கேன்சல் பண்ணி எல்லாமே மாற்றினாங்கன்றது எல்லாருக்குமே நடந்துச்சு தான். இப்போ தொடர்ச்சியாக வர போது இப்போ நடந்த இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டார் கொஷின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதுதான் இந்த இதிலே கொடுத்துருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ தமிழுக்கே கூட எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்டார் கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 6 ஸ்டார் கொஷின், இங்கிலீஷ்க்கு 13, அதே மாதிரி மேக்ஸ்க்கு 17. இது ஏபிசிடி
கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம். ஸோ டோட்டலாக வந்து 9 மார்க் வந்து எல்லாருக்குமே வந்து ஆட் இது வந்து 22 அதாவது 88 எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 மார்க் வந்து ஆட் ஆகி 110 மார்க் எடுத்திருக்காங்க. அதனால தான் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 109 மார்க் எம்பிசிக்கெல்லாம் கட் ஆஃப். எஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 102 ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் எஸ்டிக்கு வந்து ஆறுதலை அளிக்கும் வகையில் வந்து 75 மார்க் தான் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. ஆனால் வந்து மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக உயரத்துக்கு வந்து காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஸ்டார் கொஷின்ஸ் தான். அதாவது இந்த மாதிரி அதிகமான ஸ்டார் கொஷின் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 17+3 20, பிசிக்ஸில் வந்து 7+6 13, கெமிஸ்ட்ரியில் வந்து 12+6 18, பாட்டினில் வந்து 0+6 6 மார்க்கு, ஜுவாலஜியில் அதே மாதிரி 3+6 9 மார்க்கு, ஹிஸ்ட்ரிலையும் 13+1 14 மார்க்கு, ஜாகிரபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 11+6 17 மார்க். இந்த மாதிரி ஸ்டார் கொஷின் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 82 ஸ்டார் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 46 கொஸ்டின் வந்து ஏபிசிடி ஆன்சர் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 128 மார்க் வந்து போனஸாக வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சில மேஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாகிரபியே பார்த்தீங்கன்னா 171 கேண்டிடேட்ஸ் தான் 182 மெம்பர்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அதில் 171 வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிரும்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாமே கேட்டகரி வைஸாக பிரிக்கிற போது இதுலேயும் பேக்லாக் வேகன்சியாக போகும். இப்போ எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 போஸ்டிங் கொடுக்குறாங்க. இந்த 25 பேருக்கு வந்து ஆள் இல்லை 2 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. மீதி 23 வந்து மறுபடியும் பேக்லாக் தான் போகும். அதை தூக்கி இன்னொரு கம்யூனிட்டிக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து மறுபடியும் பேக்லாக் தான் போகும். இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து பேக்லாக்காகவும் போயிருக்கு ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேங்களா. சரி ரைட், இந்த வீடியோ இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே வந்து வரலாம். ஸோ இவ்வளோ ஸ்டார் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81 எனக்கு வந்து 90 வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஃபைனல் ரிசல்ட்லேயும் 90 வந்திருக்கு. ஆனால் 70 எடுத்தவங்களுக்கு ஐ மீன் வந்து 88 எடுத்தவங்களுக்கு 85 எடுத்தவங்களுக்கு 100 எல்லாம் போயிருக்கு. அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, நான் செலக்ட் ஆகலை. நான் கரெக்டாக தான் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனால் இதை எதிர்த்து வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்து நிறைய கழகக்குரல்கள்லாம் ஐ மீன் இதை கழகக்குரல்கள்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து மாறி வந்து இன்னொரு தேர்வு வந்து நடக்குமா அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் வந்து வரும்போது வந்து எப்பயுமே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழகங்கள் பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் எல்லாம் வந்து வரும்போது வந்து நிச்சயமாக வந்து அதுக்கான இது வந்து பிறக்கும். ஆனால் சிவியே கூப்பிட்டாச்சு. இப்போ எல்லா மேஜருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவி வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சிவி நடக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாராச்சும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீதிமன்றங்களை நாடி நீதிமன்றங்களில் அவங்களுடைய மனுக்களை வந்து ஏற்றால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் வந்து மனு வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கான சாதகமாக தான் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருக்கும் வந்து வராமல் ஸோ அந்த மாதிரி வந்து கடந்த காலங்களில் வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆகட்டும் எல்லா நிகழ்வுகளும் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் வந்து வரும் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்து வரும். சப்போஸ் வந்து இதை வச்சு இந்த ஐ மீன் வந்து இந்த வெறும் இந்த ஸ்டார் கொஷின்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஐ மீன் ஏபிசிடி ஆன்சர்ஸ் ஆகட்டும் ஸோ இவ்வளோ வந்திருக்கு. ஸோ கொஷினே வந்து தப்பு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவி விடாமல் இருந்திருந்தாங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேஜர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவின்னு ஒன்று வந்து விடாமல் இருந்தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து விடாமல் இருந்தாங்கன்னா வேணும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம சிவி விட்டு பின்னாடி அவ்வளோதான் ஃபைனல், நம்ம இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து ஃபைனல். இது வந்து நிறைய வந்து நல்லா படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாத வடுவாக வந்து இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் கூட நம்மளுடைய அந்த கமெண்ட் பாக்ஸின் வழியாகவே நம்ம வந்து நிறைய வந்து பார்க்குறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் வந்து வேலைன்றது ஒரு கனவு. ஒவ்வொரு மார்க்லேயும் என்னுடைய வேலை வந்து மிஸ் ஆகுது. ஒவ்வொரு மார்க்கில் வந்து எவ்வளோ ஆயிரம் பேர் 10,000 பேர் 5,000 பேர் வந்து முன்னாடி வராங்க டிஎன்பிசியில். அதே மாதிரி டிஆர்பியில் ஒவ்வொரு மார்க் வந்து இது பண்ணும்போது 10 பேர் 20 பேர் முன்னாடி போகிறாங்க. அப்படின்னும் போது 22 கொஷின் ஸ்டார் கொஷினாக வந்தால் எப்படி சார், 19 கொஷின் ஸ்டார் கொஷினாக வந்தால் எப்படி, 21 கொஷினே வந்தால் எப்படி, இது வந்து எங்களுக்கு ஒரு மார்க்கில் வந்து நிலைமை மாறக்குள்ள வந்து இவ்வளோ ஸ்டார் கொஷின்ஸ் வந்து கொடுத்தது வந்து எங்களுடைய தவறு இல்லை, இது வந்து கொஷின் எடுத்தவங்களுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது தான். அது வந்து கொஷின் எடுத்தவங்களுடைய தவறு தான். ஒரு எக்ஸ்பர்ட் குழுவை போட்டு வந்து கொஷின் எடுக்கும்போது வந்து இவ்வளோ தவறுகள் வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா படிக்கக்கூடியவங்களுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறாத வடுவாக தான் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஒரு நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படின்னா வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை வந்து நிச்சயமாக வந்து இது வந்து ஏற்படும். ஆனால் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர்வை வந்து மறுபடியும் ரத்து பண்ணி மறுபடியும் வந்து அந்த தேர்வை வந்து பார்த்திங்கன்னா மறு தேர்வெல்லாம் வைப்பாங்களான்னா அது வந்து லாங் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வைக்கணும்னா கூட அது ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஆனால் அந்த லாங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கடந்து வந்துருச்சு. ஐ மீன் வந்து சிவின்ற அந்த ஃபைனல் கட்டத்துக்கே வந்து வந்துருச்சு. இந்த சிவியில் வந்து 1:1.25 அதாவது 4 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பேரை வந்து கூப்பிடுறது அந்த மாதிரி வந்து கூப்பிட்ருக்காங்க. நிறைய இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவு பணியிடங்கள் நிறைய பணியிடங்கள் கொடுத்தாங்க. அது மறுபடியும் பின்னடைவாகவே போயிடுச்சு ஓகேங்களா. மறுபடியும் பின்னடைவு பணிகள் இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 3192லையும் நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு எல்லா மேஜர்லையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 வேகன்சி அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பின்னடைவு பணியிடங்களாக
இடங்கள்லாம் நிரப்பப்படாமல் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓகேங்களா? இது அதுக்காக வந்து மற்றவங்களுக்கு வந்து தூக்கி கொடுப்பாங்களான்னா நிச்சயமாக வந்து அதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் தான் வந்து தற்போது வந்து இருக்குது. ஸோ நாளையிலிருந்து வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வியூவர்ஸ் அதேமாரி நம்மளுடைய அந்த நிறைய வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டதுனால தான் இந்த வீடியோவே நான் தரேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் சொல்கிறோம். சிவிஏ நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து தேர்வுகளை வந்து ரத்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான். ரத்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லைன்னு தான் வந்து நான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்மளுடைய அந்த நம்ம நல்லா படித்தும் நம்ம வந்து இந்த மாதிரி ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கு வந்து யாராலையும் வந்து ஆறுதல் நிச்சயமாக வந்து சொல்ல முடியாது. அது வந்து சொல்கிறதுக்கு வந்து ஆறுதலாக சரியான ஆறுதலாகவும் நிச்சயமாக வந்து இருக்காது. ஸோ நமக்கான நேரம் நமக்கான காலம் வந்து நல்லா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போகக்கூடியதாக வந்து நிச்சயமாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் வந்து பேப்பர் 2 வந்து இருக்கவங்க வந்து பேப்பர் 1க்கும் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அடுத்த ஒரு வாய்ப்பு அதையும் இழந்துடாதீங்க. அதுக்காவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா வந்து பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுலையாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிடைக்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.